ஜூன் 5ஆம் தேதியான இன்று சர்வதேச சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுகிறது. நமது எதிர்காலத்திற்கான மாற்றத்தை இயற்கையால் ஈர்க்கப்பட்டு உருவாக்கப்பட வேண்டும் என்ற பொருண்மையில் நடப்பாண்டு கொண்டாடப்படும் சுற்றுச்சூழல் தினமான இன்று சுய பொறுப்புணர்வால் மேம்படும் சுற்றுச்சூழல் குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையது அரண் என்கிறார் உலக பொதுமறை தந்த வள்ளுவர். வனத்தின் பரப்பு அதிகமாகும் போது சரியான நேரத்தில் பருவமழை கிடைப்பது தொடங்கி எண்ணற்ற நற்பயன்கள் உருவாகும். தமிழகத்தின் மிகப்பெரிய மாவட்டங்களில் ஒன்றான சேலத்தில் வனப்பரப்பு 28% உள்ளது. இதனை 33% உயர்த்திடும் நோக்கில் மரக்கன்றுகளை தயாரித்து விவசாயிகளுக்கு வனத்துறை வழங்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நடப்பாண்டு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் வனத்தையொட்டிய காப்புக்காடுகள், தனியார் நிலங்கள், அரசு நிலங்களில் மரக்கன்றுகள் நடவு செய்ய மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை ஆண்டுக்கு 6385 ஏக்கரில் மரக்கன்றுகள் நடவு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளில் சேலம் மாவட்டத்தில் 1 கோடி மரக்கன்றுகளுக்கு மேல் நடவு செய்ய வனத்துறை திட்டமிட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அத்தி, புங்கன், அரசு, மலைவேம்பு, தேக்கு, மகாகனி, நாவல் உள்ளிட்ட லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை வனத்துறையினர் தயார் செய்து வருகின்றனர். இவ்வாறு தயார் செய்யப்படும் மரக்கன்றுகள் விவசாயிகள், இளைஞர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஓராண்டில் மட்டும் சேலத்தில் சுற்றுச்சூழல் மன்றம் வாயிலாக 50,000க்கும் மேற்பட்ட விதைப்பந்துகளை மாணவர்கள் உருவாக்கியுள்ளனர். இதுபோன்ற சுய பொறுப்புணர்வே சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் என்கிறார் பேராசிரியர் பிருந்தாதேவி. ஒரு பறவை தன்னோட வாழ்நாளில் 10,000 மரங்களை உருவாக்குதுங்கிறப்ப நம்ம மனிதர்களாக முடியாதா அப்படிங்கிற ஒரு சிறு முயற்சி தான் எங்கள் என்வாயர்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது எப்பவுமே எங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும். நாங்கள் சொல்கிற ஒரே விஷயம் இந்த வேர்ல்டு என்வாயர்மெண்ட் டேயில் மெசேஜ் என்னன்னாக்க செல்ஃப் டிசிப்ளின், அது ரொம்ப முக்கியம். எங்கே நீங்கள் போனாலும் பொது இடங்களுக்கு அந்த இடத்த நம்ம தூய்மையாக வச்சுக்கிறோமான்றது ரொம்ப முக்கியம். குப்பையை குப்பை தொட்டியில் போடுங்க, முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்ஸை ரெடியூஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணாலே நம்ம நிறைய விஷயங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியும். தனிப்பட்ட ஆர்வம் காரணமாக கடந்த ஓராண்டில் பபித் என்ற மாணவர் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் மரக்கன்றுகளை அவரே வளர்த்து வருகிறார். கடும் வெப்பத்தை குறைக்க அனைவரும் மரக்கன்றுகளை நட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் மாணவர் பபித். நாம் இது எல்லாருமே ஃபாலோ பண்ணும்போது நம்ம இப்போ இருக்க டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகுது, நமக்கு ஹீட் இஷ்யூலாம். இதனால நமக்கு காம்ப்ளிகேஷன் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக நாம் ஏசி அதுன்னு வாங்குறதுக்கு பதிலாக ஆளுக்கு ஒரு 2 மரம் மட்டும் வச்சு அதை 2 மரத்தையும் நல்லா க்ரோ பண்ணாவே போதுமானது. கிளைமேட் சேஞ்சஸ், அப்புறம் இர்ரெகுலர் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். கோடை காலத்தை தாண்டியும் சுட்டெரிக்கிறது வெயில். கடும் கோடை காலம் நீள்வதன் அவஸ்தையை அனைவரும் அனுபவிக்க நேரிடுகிறது. சுற்றுச்சூழலை மேம்படுத்த அனைவரும் இணைந்து உழைக்கும் போது காலநிலையில் மட்டுமல்ல மக்களின் மனதிலும் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.